நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம உடம்புல ஏதாவது ஒரு எலும்பு முறிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், உடனே ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து மாவு கட்டு போட்டு சரி பண்ணிடலாம். ஆனா எக்ஸ்ரே மெஷின்லயே கண்டுபிடிக்க முடியாத, அதாவது வெளியே ஒரு சொட்டு ரத்தம் கூட வராத ஒரு காயம் இருக்கு. ம் ஆமா. அந்த காயம் பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனோட ஒட்டுமொத்த உலகத்தையே சுக்குநூறா உடைச்சிடும். உள்ளுக்குள்ள ஒரு பெரிய உளவியல் யுத்தமே நடந்து முடிஞ்சிருக்கும். ஆனா வெளியே எந்த காயமும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஆழமான ரொம்ப சிக்கலான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த விவாதத்துல பேச போறோம். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம அலசி ஆராய போற அந்த மூலக்கட்டுரை பெயர் வந்து த வெயிட் ஆஃப் அ broken ஹார்ட். அதாவது ஒரு உடைந்த இதயத்தின் வலி. இது சும்மா ஒரு சாதாரண கவிதை கிடையாதுங்க. ஆமா, இது வெறும் கவிதை இல்ல. கரெக்ட். இது வந்து மனித உணர்வுகளோட அந்த சிக்கலான வலைப்பின்னலை ரொம்ப அழகா அவிழ்க்கிற ஒரு பதிவு. ஒரு பெண்ணோட மனம் உடையும் போது அவங்களோட அன்றாட வாழ்க்கையில என்னென்ன உளவியல் மாற்றங்கள் நடக்குது, அந்த வலியை அவங்க எப்படி ரகசியமா கையாள்றாங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போறோம். அதேதான். இப்போ அந்த வலி எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அந்த நம்பிக்கை பத்தி நம்ம பேசணும். இந்த கட்டுரையோட வரியே ரொம்ப அழுத்தமா இருக்கு. அதாவது பெண்கள் வந்து யாரையும் அவ்ளோ எளிதில் நம்ப மாட்டாங்க. ஆனா ஒருத்தரை நம்ப ஆரம்பிச்சுட்டா அவங்களோட முழு அன்பையும் கொடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அந்த வரி ரொம்ப ஆழமானது. எப்படி சொல்றது? அவங்களோட நேரம், கவலை, கனவுகள் இப்படி எல்லாத்துலயும் அந்த ஒரு நபரை சேர்த்துப்பாங்க. இதை நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு ஹை செக்யூரிட்டி லாக்கர் மாதிரி, ஒரு பெரிய பாதுகாப்பு பெட்டகம். ம் நல்ல ஒரு ஒப்பீடு இது. அதோட பாஸ்வேர்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு முறை அந்த பெட்டகம் திறந்துருச்சுன்னா உள்ள இருக்கிற அத்தனை பொக்கிஷங்களும் எந்த நிபந்தனையும் இல்லாம அப்படியே கிடைச்சிடும். இவ்ளோ கவனமா இருக்கிற ஒரு மனம் எப்படி திடீர்னு இப்படி எல்லாத்தையும் ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்குது? இப்ப இது பாத்தீங்கன்னா மனித மூளையோட ஒரு இயல்பான முரண்பாடு. ஒருத்தர் மேல நம்பிக்கையை உருவாக்குறது அப்படிங்கிறது மூளைக்கு வந்து ரொம்ப பெரிய வேலை. ரொம்ப சோர்வா கொடுக்குற ஒரு விஷயம். ஓ, மூளைக்கு அது சோர்வான வேலையா? கண்டிப்பா. ஒவ்வொரு முறையும் ஒரு புது மனுஷங்களை சந்திக்கும் போது நம்ம மூளையில இருக்கிற அந்த ஆபத்தை உணர்ற பகுதி அவங்கள பத்தின கணக்கீடுகளை பண்ணிக்கிட்டே இருக்கும். இவங்க பாதுகாப்பானவங்களா, இவங்கள நாம நம்பலாமா அப்படின்னு கேள்விகள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமா, அந்த ஒரு சந்தேகம் எப்பவும் இருக்கும். கரெக்ட். ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல அந்த நபர் வந்து பாதுகாப்பானவர் அப்படிங்கிற சிக்னல் மூளைக்கு கிடைச்சிருச்சுன்னு வைங்க, உடனே மூளை தன்னோட அந்த தற்காப்பு அறங்கள் எல்லாத்தையும் மொத்தமா தளர்த்திடும். கட்டுரையில சொல்ற மாதிரி அவங்க தன் நேரம், கவலை, கனவுகள் எல்லாத்தையும் கொடுக்கறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவங்க ஃபியூச்சர் பிளான்ல இவங்கள சேர்த்துக்கறாங்க. அதேதான், தன் எதிர்கால வரைபடத்துல அந்த மனிதனை ஒரு ரொம்ப முக்கியமான, அசைக்க முடியாத ஒரு மைல்கல்லா நிறுத்திட்டாங்கன்னு அர்த்தம். இது வந்து வெறும் காதல் மட்டும் கிடையாது. இது உணர்வுபூர்வமான ஒரு முழுமையான முதலீடு. ஒரு முழுமையான இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஒருத்தர் தன்னோட நேரம், கவலை, கனவுகள் எல்லாத்தையும் இப்படி எந்த ஒளிவு மறைவும் இல்லாம ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க இல்லையா? அதுதான் பின்னாடி அந்த இதயம் உடையும் போது ஏற்படுற அந்த தாங்க முடியாத வலிக்கு முக்கிய காரணமா? நிச்சயமா. நாம இப்படி முழுமையா முதலீடு பண்றதுனால தான் அந்த பேரழிவை சந்திக்கிறோமா? ஆமா, மனித உறவுகளோட மிகப்பெரிய சவாலே இதுதான். இப்போ வந்து ஒரு ஆழமான, உண்மையான அன்பை நாம அனுபவிக்கணும்னா, நாம நம்மள முழுமையா ஒப்படைச்சு தான் ஆகணும். ம், வேற வழி இல்ல. பாதுகாப்பா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு நம்ம அன்பை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு கொடுத்தா அங்க ஒரு முழுமையான இணைப்பே வரவே வராது. மிகப்பெரிய ரிவார்டு வேணும்னா மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்தே ஆகணும். கரெக்ட். 100% உண்மை. அவங்க தன்னோட முழு அடையாளத்தையுமே அந்த உறவோட இணைச்சிடுறாங்க. அதனால தான் அந்த நபர் அவங்கள நிராகரிக்கும் போது வெறும் ஒரு உறவு மட்டும் உடையறது கிடையாது. அவங்க அது வரைக்கும் கட்டி எழுப்பி வச்சிருந்த அவங்களோட எதிர்காலம், அவங்களோட அடையாளமே சுக்குநூறா உடைஞ்சிடுது. இது ரொம்ப ஒரு இருண்ட பகுதிக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. இவ்ளோ ஆழமா அவங்க நேசிக்கிற அந்த முழுமையான அன்பு எதிரில இருக்கிறவரால ரொம்ப விளையாட்டா எடுத்துக்கப்படும் போது அங்க நடக்கிற ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப முரணா இருக்கு. எப்படி சொல்றீங்க? அந்த மனிதன் வந்து அவங்கள புரிஞ்சுக்காம அவங்க உணர்ச்சிகளை விளையாட்டா எடுத்துக்கிறப்போ அவங்க என்ன பண்றாங்க? கோவப்பட்டு கத்துறது கிடையாது. வெளியே சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள உடைஞ்சு போயிருப்பாங்க. எல்லாரும் தூங்குன பிறகு ரகசியமா அழுவாங்க அப்படின்னு அந்த கட்டுரை சொல்லுது. இப்படி ஒரு முரண்பட்ட வெளிப்பாடு ஏன் நடக்குது? இது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை சந்திக்கும் போது நம்ம மனித மனம் உடனே அதை ஏத்துக்க மறுக்கும். அந்த மறுப்பு தான் இது. வெளியே சிரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சமூக தற்காப்பு அரண், ஒரு சோஷியல் டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஓ, வெளிய காட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆமா, தான் ஏமாற்றப்பட்டுட்டோம், தன்னோட முழுமையான முதலீடு தோத்து போச்சு அப்படிங்கிறத உலகத்துக்கு முன்னாடி ஒத்துக்க அவங்க மனம் இன்னும் தயாராகல. அதை வெளியே காட்டினா அது நிஜமாகிடுமோ அப்படிங்கிற ஒரு ஆழ்மான பயம் அவங்களுக்குள்ள இருக்கு. ஒரு மாதிரி அதை மறைக்கிறதுக்காக முகமூடி போட்டுக்கிறாங்க. அதேதான்.
சாதாரண வாழ்க்கையை தொடர்ற மாதிரி ஒரு முகமுடிய போட்டுக்கிறாங்க. ஆனா தனிமையில அந்த முகமுடி கழன்று விழும்போது அடக்கி வைக்கப்பட்ட அத்தனை வலிகளும் கண்ணீரா வெடிக்குது. இத நான் ஒரு வீட வச்சு பாக்குறேன். ஒரு பெரிய பூகம்பம் வந்து ஒரு வீட்டோட அடித்தளம் மொத்தமா உடைஞ்சிடுச்சின்னு வைங்க. அந்த வீடு எப்ப வேணாலும் சரிஞ்சு விழலாம். ம். ஆனா வெளி உலகத்துக்கு அது தெரியாம இருக்க, அந்த உடைந்த சுவர்கள் மேல ரொம்ப அழகா பெயிண்ட் அடிச்சு விரிசல்களை மறைக்கிற மாதிரி இருக்கு இவங்களோட இந்த வெளிப்படையான சிரிப்பு. ரொம்ப அழகான ஆனா வலிமையான ஒரு ஒப்பீடு இது. ஆனா பாத்தீங்கன்னா அந்த கட்டுரையில என்னைய ரொம்ப சிந்திக்க வச்ச ஒரு வரி ஒண்ணு இருக்கு. ராத்திரியில தூங்காம நான் தப்பா இருந்தேனா அப்படின்னு அவங்க தங்கள தாங்களே கேட்டுக்கிட்டு யோசிப்பாங்கன்னு ஆசிரியர் சொல்றாரு. ம். எனக்கு என்ன கேள்வினா, தனக்கு வலி கொடுத்தவரை நினைச்சு கோபப்படுறதுக்கு பதிலா, அவரை திட்டுறதுக்கு பதிலா, ஏன் அவங்க தங்கள தானே கேள்வி கேட்டுக்கணும்? இந்த ஒரு சுய பழி, அதாவது இந்த செல்ஃப் ப்ளேம் எதற்காக வருது? இத உளவியல்ல கட்டுப்பாட்டு மாயை அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல இல்லூஷன் ஆஃப் கண்ட்ரோல். ஒரு மிகப்பெரிய பேரழிவு நடக்கும்போது மனித மனம் அந்த நிகழ்வு மேல தனக்கு ஏதோ ஒரு கட்டுப்பாடு இருக்குன்னு நம்ப விரும்பும். ஓஹோ, அதாவது நம்ம கையில தான் எல்லாம் இருக்குன்னு நினைச்சுக்கிறதா? ஆமா, இப்போ எதிரில இருக்கிறவர் என்ன வேணும்னே ஏமாத்திட்டாரு அப்படின்னு நினைச்சா இந்த உலகம் ரொம்ப ஆபத்தானது, யாரு எப்ப வேணாலும் நம்மள ஏமாத்தலாம், நம்மால எதையும் கணிக்க முடியாது அப்படிங்கிற அந்த சுடு உண்மை மூளைக்கு உரைக்கும். அது ரொம்ப பெரிய பயத்தை உருவாக்குமே. கரெக்ட். அந்த அச்சத்தை தாங்கிறது கஷ்டம். அதுக்கு பதிலா ஒருவேளை என் அன்புல தான் ஏதோ குறை இருந்திருக்குமோ, நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்னு தன்னைத்தானே பழி சுமத்திக்கிறது மூளைக்கு ஒரு வகையில ரொம்ப ஈஸி. ஓ, தன்னைத்தானே குறை சொல்லிக்கிட்டா ஈஸியா? ஆமா, ஏன்னா தப்பு தங்கிட்ட இருந்தா தன்னை மாத்திக்கிறது மூலமா அந்த உறவை மறுபடியும் சரி பண்ணிரலாம் அப்படிங்கிற ஒரு போலி நம்பிக்கையை அது உருவாக்குது. தன்னோட சொந்த மதிப்பே அவங்க சந்தேகிக்க தொடங்குறதே தன்னை சுற்றியுள்ள உலகம் கட்டுப்பாட்டை மீறி போயிருச்சு அப்படிங்கிற உண்மையை எதிர்கொள்ள பயந்துதான். ஆனா இந்த தூங்காத ராத்திரிகளுக்கும் இந்த சுய சந்தேகத்துக்கும் அப்புறம் அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையில என்னென்ன நீண்டகால மாற்றங்கள் நடக்குதுன்னு நாம பேசணும். அந்த கட்டுரை ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆமா, அந்த நீண்டகால தாக்கம் ரொம்ப முக்கியம். சில பெண்கள் அதுக்கப்புறம் யாரையும் நம்ப மாட்டாங்க, அன்பை வெளிப்படுத்தவே பயப்பட ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு எனக்கு ஒரு உதாரணம் தோணுது. ஒரு கம்ப்யூட்டரோட பாதுகாப்பு அமைப்பை பத்தி யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. ஒரு மிகப்பெரிய வைரஸ் அந்த கம்ப்யூட்டரை தாக்கி அதோட ஒட்டுமொத்த டேட்டாவையும் அழிச்சிடுது. அதுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டரோட ஃபயர்வால் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது தன்னிச்சையா தன்னை மாத்தி அமைச்சுக்கும். ஆமா. இனி எந்த ஒரு புது ஃபைல் வந்தாலும், அது நல்ல ஃபைலாவே இருந்தாலும் அந்த பாதுகாப்பு அமைப்பு அதை உள்ள அனுமதிக்காது. எல்லாத்தையும் வைரஸ்னே சந்தேகப்படும். அத போல தான் அவங்களோட மனசும் ஒரு தற்காப்பு நிலைக்கு போயிருதா. மிக சரியான ஒரு உதாரணம் இது. அந்த வைரஸ் தாக்குதலுக்கு அப்புறம் மூளையோட ஆபத்து உணர்ற பகுதி ஒரு நிரந்தரமான விழிப்பு நிலைக்கு போயிடுது. கட்டுரையில ஒரு வரி வரும், ஒரு முறை உடைந்த மனசு மீண்டும் பழைய மாதிரியாக மிகவும் கஷ்டம் அப்படின்னு. ஆமா, அந்த வரி ரொம்ப ஆழமா இருந்துச்சு. அதத்தான் இது குறிக்குது. இது வெறும் சாதாரண மன வருத்தம் கிடையாது. இது மூளையோட நரம்பியல் கட்டமைப்பிலேயே ஏற்படுற ஒரு மாற்றம். புதுசா ஒரு மனுஷனை சந்திக்கும்போது மூளை உடனே அந்த பழைய வலியை ஞாபகப்படுத்தி மீண்டும் ஆபத்து வருது, எச்சரிக்கை அப்படின்னு ஒரு அபாய ஒலியை எழுப்புது. ஆனா இங்க எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. கட்டுரையில அன்பை வெளிப்படுத்த பயப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட அர்த்தம் என்ன? அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற டேட்டா எல்லாம் நிரந்தரமா அழிஞ்சிட்டா மாதிரி அவங்களுக்கு அன்பு செலுத்துற திறனை மொத்தமா அழிஞ்சிடுச்சா? கண்டிப்பா இல்ல. இல்ல, உள்ள அபரிமிதமான அன்பு இருந்தாலும் அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு அந்த பாதுகாப்பு அமைப்பு அனுமதிக்க மறுக்குதா? இது அன்போட பற்றாக்குறையா இல்ல தைரியத்தோட பற்றாக்குறையா? இது அன்பின் பற்றாக்குறை நிச்சயமா கிடையாதுங்க. அவங்களோட உள்ளே அன்பின் ஊற்று அப்படியே தான் இருக்கு. சொல்லப்போனா காயப்பட்ட மனுஷங்க கிட்ட அன்போட ஆழம் இன்னும் அதிகமாவே இருக்கும். ஓஹோ, அதிகமா இருக்குமா? ஆச்சரியமா இருக்கே. ஆனா அந்த அன்பை வெளியே கொண்டு வர்றதுக்கான அந்த நம்பிக்கையின் கட்டமைப்பு உடைஞ்சிடுச்சு. நீங்க சொன்ன அந்த கம்ப்யூட்டர் உதாரணம் படியே வச்சுக்குவோம். டேட்டா எல்லாம் உள்ள ரொம்ப பாதுகாப்பா இருக்கு. ஆனா அதை வெளியே ஷேர் பண்றதுக்கான வழிகளே அந்த பாதுகாப்பு அமைப்பு நிரந்தரமா மூடிடுச்சு. மறுபடியும் ஒரு முறை முழுமையா நேசிச்சா, மறுபடியும் ஒரு முறை நான் தப்பா இருந்தேனா அப்படின்னு கண்ணீரோட கேட்க வேண்டிய நிலை வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு அதீத பயம்தான் அவங்கள தடுக்குது. அதாவது அன்பு செலுத்துற திறனை விட வலிய தாங்குற திறன் தங்கிட்ட இல்ல அப்படின்னு அவங்க நம்புறாங்க. கரெக்டா? அதேதான், ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்போ நம்ம நாணயத்தோட மறுபக்கத்தை திருப்பி பார்ப்போம். அந்த பெண் இவ்ளோ பெரிய ஒரு உளவியல் போராட்டத்துல சிக்கியிருக்கும் போது அவங்களோட அன்பை ஒரு விளையாட்டா எடுத்துக்கிட்ட அந்த மனிதனுக்கு என்ன ஆகுது? அவளுக்கு ஏற்பட்ட இந்த சேதத்தை அவன் எப்போதாவது உணர்றானா? அங்கதான் மனித மனதோட அந்த மரத்து போகும் தன்மை வெளிப்படுது.
இத கட்டுரையின் இறுதிப் பகுதி ரொம்ப தெளிவா பதிவு பண்ணிருக்கு. ஆமா. ஒரு பெண் உண்மையா அன்பு கொடுத்திருந்தா அவளை இழந்த பிறகுதான் அவளின் மதிப்பு புரியும் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. அவங்க பக்கத்துல இருந்த வரைக்கும் அவங்களோட அன்பு, அவங்களோட கவனிப்பு எல்லாமே அவனுக்கு இலவசமா கிடைக்கிற காத்து மாதிரி தெரிஞ்சிருக்கும். காத்து மாதிரி, அதனால ஈஸியா எடுத்துக்கிட்டாங்க. ஆமா, நாம சுவாசிக்கிற காத்தோட அருமைய மூச்சுத் திணறல் ஏற்படும்போது மட்டும்தானே உணர்றோம். கண்டிப்பா. அத போலதான் அவங்க போன பிறகு ஏற்படுற அந்த வெற்றிடம், அந்த அமைதி, அவனுக்காக கவலைப்பட யாரும் இல்லாத அந்த நிலைப்பாடு, அது அவனோட மூளைக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. அவங்களோட இருப்பு அவனோட வாழ்க்கைக்கு எவ்வளோ அவசியமானது அப்படிங்கறத அவங்க இல்லாதப்பதான் அவன் முழுமையா உணர்றான். இது கேட்கும்போது எனக்கு கட்டிடக்கலையில நடக்கிற ஒரு தப்பு தான் ஞாபகத்துக்கு வருது. இப்போ ஒரு பெரிய கட்டடம் இருக்கு. அதுல ஒரு தூண் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா, எந்த அலங்காரமும் இல்லாம இருக்குன்னு வச்சுப்போம். ம் அந்த வீட்டின் உரிமையாளர் என்ன நினைப்பாரு? இது வெறும் அலங்கார தூண் தானே அப்படின்னு நினைச்சு அதை இடிச்சு தள்ளுறாரு. ஆனா அந்த தூணை இடிச்ச அடுத்த செகண்ட் ஒட்டுமொத்த கட்டிடத்தோட கூரையும் சரிஞ்சு விழுது. ஆமா, அப்பதான் உண்மை புரியும். கரெக்ட். அப்பதான் அவருக்கு புரியுது, அது அலங்கார தூண் இல்ல, ஒட்டுமொத்த கட்டிடத்தோட பாரத்தையும் தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருந்தா அடித்தள தூண் அப்படின்னு. அந்த தூண் உடைஞ்ச பிறகு வருத்தப்படுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. நிச்சயமா. ஆனா இந்த மூலக்கட்டுரைய படிக்கும்போது எனக்கு ஒரு ஆழமான கேள்வி வருது. இந்த கட்டுரை யாருக்காக எழுதப்பட்டது? ஒரு பெண்ணோட மனதை உடைக்க நினைக்கிறவங்களுக்கான எச்சரிக்கையா, இல்ல இதையும் உடைஞ்சு தவிக்கிற மனுஷங்களுக்கான ஒரு ஆறுதலா? பாத்தீங்கன்னா இது 2 தலங்கள்லயும் இயங்குது. முதன்மையா இது அன்பை அலட்சியப்படுத்துறவங்களுக்கான ஒரு கடுமையான எச்சரிக்கை. ஒருத்தரோட உணர்வுபூர்வமான முதலீட்டை நீங்க சாதாரணமா எடுத்துக்கிட்டா நீங்க எந்த அளவுக்கு ஒரு மதிப்பற்ற பொக்கிஷத்தை இழக்க போறீங்க அப்படிங்கறத அந்த கட்டிடத்தின் தூண் உதாரணத்தை போலவே இது உணர்த்துது. அதாவது ஒரு வார்னிங் மாதிரி. ஆமா, அதே வேளையில இது காயப்பட்ட மனங்களுக்கு ரொம்ப ஆழமான ஆறுதலையும் தருது. உனது அன்பு உண்மையானது, நீ ஏமாற்றப்பட்டதுக்கு காரணம் உன்கிட்ட உள்ள குறை கிடையாது, எதிரில் இருக்கிறவருக்கு உன் அன்பின் பாரத்தை தாங்குற திறன் இல்ல அப்படின்னு இது உடைந்த மனங்களை ரொம்ப அழகா தேற்றுது. அது அவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். கண்டிப்பா. உண்மையான அன்பு அப்படிங்கிறது சந்தையில கிடைக்கிற பொருள் கிடையாது, அது எல்லாருக்கும் கிடைச்சிடாது அப்படிங்கிற ஒட்டுமொத்த வாழ்க்கை தத்துவத்தை இந்த கட்டுரை ரொம்ப எளிமையா ஆனா ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணியிருக்கு. நேயர்களே, இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான ஒரு உளவியல் பயணத்தை மேற்கொண்டிருக்கோம். மனித உணர்வுகளோட பல சிக்கலான பக்கங்களை நாம அவிழ்த்து பார்த்தோம். ஒரு மனித மனம் எவ்வளவு கவனமா தன்னோட அந்த ஹை செக்யூரிட்டி லாக்கரை திறக்குது, அதுல தன் கனவுகள், நேரம், கவலை எல்லாத்தையும் எப்படி முதலீடு செய்யுது அப்படிங்கறத நாம பார்த்தோம். ஆமா, அந்த முதலீடு எவ்வளவு முக்கியம்னு பார்த்தோம். அந்த முதலீடு ஒரு விளையாட்டா எடுத்துக்கப்படும் போது கட்டுப்பாட்டு மாயையின் பிடியில சிக்கி நான் தப்பா இருந்தனா அப்படின்னு தன்னைத்தானே எப்படி தண்டிச்சுக்குது அப்படிங்கறதையும் நாம விவாதிச்சோம். ஒரு மிகப்பெரிய வைரஸ் அட்டாக்கு அப்புறம் மூளை எப்படி தற்காப்பு அரண்களை எழுப்பி அன்பை வெளிப்படுத்தவே பயப்படுது அப்படிங்கறதையும் நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம அந்த அடித்தள தூணை இழந்த பிறகுதான் அதோட உண்மையான மதிப்பு எப்படி புரியும் அப்படிங்கறதையும் ஆழமா பகுப்பாய்வு செஞ்சோம். கரெக்ட். இப்போ நேயர்களே, உங்களை நோக்கி நேரடியாக நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன். உங்க வாழ்க்கையில யாராவது உங்க மேல இந்த அளவுக்கு ஒரு முழுமையான நம்பிக்கையை வச்சிருக்காங்களா? உங்களை மட்டுமே நம்பி அவங்களோட நேரம், கவலை, கனவுகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்களா? அப்படி இருந்தா அவங்களோட அந்த முதலீட்ட, அவங்களோட உணர்வுகளை நாம எப்படி கையாள்றோம்? ஒருவேளை நம்மளையும் அறியாம நாம அதை வெறும் அலங்காரத்தூணா நினைச்சு அலட்சியப்படுத்துறோமா? ஒருத்தரோட உளவியல் கட்டமைப்பையே உடைச்சு தரைமட்டமாக்குற அதிகாரம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நாம உணர்ந்திருக்கோமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்மள முழுமையா நம்புற ஒரு மனுஷனை நாம எப்படி கையாள்றோம் அப்படிங்கறதுல தான் நம்மளோட உண்மையான ஆளுமையே அடங்கி இருக்கு. ஆமா, 100% உண்மை. அவங்க நமக்கு கொடுக்கற அந்த அன்பை ஒரு உரிமையாவோ இல்ல சுமையாவோ பார்க்காம அது அவங்க நமக்கு அளிக்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா உணர்ந்தாகணும். இந்த ஆழமான விவாதத்தை முடிக்கும்போது ஒரு இறுதி சிந்தனைய நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். ஒரு முறை இதயம் உடைந்தால் மீண்டும் பழையபடியாவது கஷ்டம், மூளை ஒரு பாதுகாப்பு அரண் எழுப்பிடும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆமா. அப்படி என்றால் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்க மேல அளவு கடந்த அன்பு செலுத்துற பலரும் தங்களோட கடந்த கால வலிகளின் சுவடுகளோட தான், தங்களோட அந்த பாதுகாப்பு அரண்களுக்கு பின்னால இருந்துதான் உங்களை நேசிக்கிறாங்களா? யோசிக்க வேண்டிய விஷயம். அவங்க சில நேரங்கள்ல காட்டுற கோவமோ இல்ல தற்காப்பு உணர்வோ அவங்க உங்களை நேசிக்கல அப்படிங்கறதுக்கான அடையாளம் கிடையாது.
மாறாக அவங்க மீண்டும் காயப்பட பயப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளமா இருக்கலாமா? அந்த பழைய வடுக்களை குணப்படுத்த உங்களோட பொறுமையான மற்றும் உண்மையான புரிதல் என்ற மாற்று மருந்து அவங்களுக்கு உதவுமா? இந்த ஒரு ஆழமான கேள்வியோட இன்னைக்கு நம்ம இந்த விவாதத்தை நிறைவு செய்வோம். சிந்தியுங்கள்.